ஹலோ நேயர்களே, இந்த ஒரு ஸ்பெஷலான ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இப்போ ஒரு சின்ன மழைத்துளிய கற்பனை செஞ்சுக்கோங்க. நீங்க அத பார்த்திருப்பீங்க. வானத்திலிருந்து கீழே விழும்போது அதுக்குன்னு ஒரு தனி உருவம், ஒரு எல்லை, ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா? ஆமா, கண்டிப்பா ஒரு தனி எல்லை இருக்கும். கரெக்ட். ஆனா அது கடல்ல விழுந்த அடுத்த செகண்ட் அந்த அடையாளம் என்ன ஆகுது? அது அழிஞ்சு போகுதா? இல்ல அந்த பிரம்மாண்டமான கடலாவே மாறிடுதா? இது ஒரு அருமையான கேள்வி. ஏன்னா, இதுக்குள்ள தான் மனித குலத்தோட மிகப்பெரிய ரகசியமே ஒளிஞ்சிருக்கு. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம தேடப் போற விஷயமும் அதுதான். கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பொதுவா நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாரும் அதாவது எதையாவது தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? இன்னும் கொஞ்சம் பணம், புகழ், நிம்மதி இப்படி நம்மளோட தேடல் எல்லாமே அந்த நான், எனக்கு அப்படிங்கிற வட்டத்துக்குள்ளே தான் சுத்திட்டு இருக்கு. உண்மதான். நம்ம எல்லாருமே அந்த சின்ன வட்டத்துக்குள்ள தான் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றோம். ஆமாங்க. ஆனா இந்த மொத்த தேடலையும் நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கை பார்வையும் தலைகீழா புரட்டி போடுற ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு நாம பேசப் போறோம். நீங்க உங்க அன்றாட ஓட்டத்த ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு இத கேளுங்க. கண்டிப்பா. இன்னைக்கு நாம் எடுத்துக்கிட்ட சோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதிய டெய்லி டிவைன் டைஜஸ்ட், அதாவது தினசரி தெய்வீக தொகுப்பு அப்படிங்கிற புத்தகத்துல இடம்பெற்றுள்ள ஏப்ரல் 8ஆம் தேதிக்கான ஒரு சின்ன குறிப்பு. ஆமா. இது ஏதோ 1000 பக்கங்கள் கொண்ட பெரிய தத்துவ புத்தகம் கிடையாது. வெறும் ஒற்றை பக்க குறிப்பு தானேன்னு நினைச்சிடாதீங்க. ஆனா அத பத்தி நாம பேசப் போற அடுத்த சில நிமிடங்கள் நீங்க உங்கள சுற்றி இருக்கிற உலகத்த பார்க்கிற விதத்தையே நிச்சயமா மாத்தும். 100% மாத்தோம். சில நேரங்கள்ல மிக ஆழமான உண்மைகள் ரொம்ப எளிமையான வார்த்தைகள்ல ஒளிஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்களே, அது இந்த சின்ன பக்கத்துக்கு அப்படியே பொருந்தும். இன்னைக்கு நாம பேச போற மைய கருத்து செல்ஃப் டெடிகேஷன், அதாவது தன்னலமற்ற அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு. ஆமா. ஒரு மனிதன் தன்னை குடுத்துக்கிறது மூலமா எப்படி இந்த உலகத்தோடவே முழுமையா இணைய முடியும் அப்படிங்கறத ரொம்ப ஆழமான உளவியலோட ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். இந்த ஆங்கில வரிகளுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தத்தை, அதோட தத்துவத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையோட எப்படி பொருத்தி பார்க்கலான்னு இன்னைக்கு நம்ம ரொம்ப விரிவாக புரிஞ்சுக்க போறோம். சூப்பர். சரி, அர்ப்பணிப்புடா என்னன்னு சொல்றதுக்கு ஆசிரியர் நான் முதல்ல சொன்ன அந்த மழைத்துளி உதாரணத்தை தான் பயன்படுத்துறார். அந்த ஆங்கில வரிய கவனிங்க. Self dedication is very much like a drop of rainwater falling into the ocean. Surrendering one's own individuality on larger interests takes place voluntarily. ஆஹா. அதாவது ஒரு மழைத்துளி கடலில் விழுந்து தன்னை கரைத்துக் கொள்வது போன்றதுதான் அர்ப்பணிப்பு. ஒரு பெரிய நன்மைக்காக, அதாவது லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்காக தன் தனித்துவத்தை ஒருவன் சுய விருப்பத்துடன் விட்டு கொடுப்பது. கரெக்ட். இப்போ எனக்கு ஒரு டவுட் வருது. இத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? இப்போ நம்ம ஸ்மார்ட் போன்ல இருக்கிற ஒரு ஆப் இருக்கு. அது இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாம தனியா செயல்படும் போது அதோட திறன் ரொம்ப குறைவு. அதுக்குள்ளேயே சேமிச்சு வச்சிருக்கிற டேட்டாவை மட்டும்தான் அது காட்டும். ஆமா, ஒரு லிமிடேஷன் இருக்கும். ஆனா அதுவே இன்டர்நெட், அதாவது கிளவுட் கூட இணையும் போது அதோட திறன் எல்லையற்றதா மாறுது இல்லையா? உலகத்துல இருக்கிற அத்தனை தகவல்களையும் அது அணுக முடியும். நம்ம தனித்துவம்ங்கிறது அந்த ஆப் மாதிரி, பிரபஞ்சம்ங்கிறது அந்த இன்டர்நெட் மாதிரி. வாவ், இது ரொம்ப நல்ல அனாலஜி. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில நம்ம அடையாளத்தை விட்டு கொடுக்கறது அவ்ளோ சுலபமா? ஒரு மழைத்துளி கடல்ல விழுந்தா அது தான் அடையாளத்தை இழந்துடுது. எனக்கு என்ன பயம்னா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பேரு, புகழு, சொத்து இது எல்லாம் யாருக்காகவோ விட்டு கொடுக்கும்போது நான் அழிஞ்சிடுவேனோங்கிற பயம் வராதா? நிச்சயமா வரும். அது ஒரு இயல்பான மனித மனநிலை தான். அப்புறம் அந்த வாலண்டரிலி, அதாவது சுய விருப்பத்துடன் என்கிற வார்த்தை ஏன் இங்க வருது? இது ஒரு கட்டாய சரணடைதல் இல்லையா? நீங்க கேட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லாஜிக்கலான கேள்வி. அந்த ஆப் மற்றும் கிளவுட் உதாரணம் இதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டியது அழிதல் அப்படிங்கிற வார்த்தைக்கும் விரிவடைதல் அப்படிங்கிற வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசத்தை தான். அழிதல் வேற, விரிவடைதல் வேற. எக்ஸாக்ட்லி. மழைத்துளி கடல்ல விழும்போது என்ன நடக்குதுன்னு அறிவியல் பூர்வமா யோசிச்சு பாருங்க. இதுதான் நான் அப்படிங்கிற ஒரு சின்ன எல்லை அதுக்கு இருந்துச்சு. ஆனா அது கடலோட கலக்கும்போது அது அழிக்கப்படல. ஓஹோ, அது அழிக்கப்படல. இல்லைங்க, அது தன் சின்ன எல்லையை உடைச்சிட்டு பிரம்மாண்டமா விரிவடையுது. இப்போ அந்த கடல் முழுக்கவே அந்த மலைத்துளி தான். அது வரைக்கும் 1 மில்லிமீட்டர் அளவுல இருந்த ஒரு துளி இப்போ பல 1000 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட கடலா உருமாறுது. ஓஹோ, அதனாலதான் ஆசிரியர் லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்னு சொல்றாரு. அதேதான். ஒரு பெரிய விஷயத்துக்காக தன்னை இணைச்சிக்கும் போது நம்மோட தனித்துவம் அழியல, அது எல்லையற்றதா மாறுது. இப்ப நீங்க கேட்ட அந்த வாலண்டியர்லி அப்படிங்கிற வார்த்தைக்கு வருவோம். இந்த வார்த்தை தான் இந்த மொத்த தத்துவத்தோட திறவுகோல்.
அதாவது பலவந்தமுறை யாரும் நம்ம கிட்ட இருந்து எதையும் பிடுங்கலன்னு சொல்றீங்களா? சரியா சொன்னீங்க. அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது கட்டாயத்தின் பேர்ல நடக்கிறது கிடையாது. யாரோ ஒருத்தர் வந்து உன் அடையாளத்தை குடு, உன் வாழ்க்கையை எனக்காக குடுன்னு கட்டாயப்படுத்தி வாங்குனா அதுக்கு பேரு அடிமைத்தனம் அல்லது சரணடைதல். ஆமா, அதுல ஒரு பெயின் இருக்கும். கண்டிப்பா ஒரு வலி இருக்கும், ஒரு இழப்பு உணர்வு இருக்கும், ஒரு கசப்புத்தன்மை இருக்கும். ஆனா செல்ஃப் டெடிகேஷன் அதாவது அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது நாமளா நம்ம எல்லையை உணர்ந்து இந்த சின்ன அடையாளத்தை விட பெரிய ஒரு முழுமை இருக்கு, நாம அதுல ஒரு அங்கம்னு புரிஞ்சுக்கிட்டு நாமளாகவே சந்தோஷமா போய் நம்மை கொடுத்துக்கிறது. அது ஒரு சாய்ஸ். ஆமா, மழைத்துளி மேகத்திலிருந்து கீழே விழும்போது யாரும் அதை கட்டாயப்படுத்துறதில்ல. அது இயற்கையாவே ஒரு ஈர்ப்பின் காரணமா கடலை நோக்கி போகுது. மனிதர்களாகிய நாமும் நம்ம அறிவால புரிதலால ஒரு பெரிய நன்மைக்காக நம்ம சுயத்தை விட்டு கொடுக்கும்போது அது முழுமையான சுதந்திரத்தோட நடக்கிற ஒரு விஷயமா இருக்கணும். அதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு. வாவ்! இது நம்ம அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பார்த்தா இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். ஒரு மழைத்துளி கடல்ல கலக்கிறது ஒரு இயற்கையான செயல். ஆனா மனிதர்களாகிய நாம பெரும்பாலும் எப்படி செயல்படுறோம்? ம், நம்ம கதை வேற இல்லையா? ஆமாங்க. மழைத்துளி மாதிரி நாம அவ்வளவு சீக்கிரம் நம்மளோட நான் அப்படிங்கிற எல்லைய விட்டு கொடுத்துருவோமா? ஆசிரியர் இத பத்தி அடுத்த வரியில ரொம்ப கூர்மையான ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். அந்த வரிய நான் படிக்கிறேன். Self-seeking is the order at the lowest strata. There is a seeming benefit in it, but the seeker gets stuck to what he seeks. ரொம்ப பவர்ஃபுல்லான வரி இது. இதோட விளக்கம் என்னன்னா, சுயநலத்துடன் தனக்கானதை தேடுவது என்பது மிக கீழான ஒரு நிலை. அதாவது லோயஸ்ட் ஸ்ட்ராட்டா. ஆரம்பத்துல அதுல ஒரு வெளிப்படையான லாபம் இருப்பது போல தோன்றும் சீமிங் பெனிஃபிட். ஆனா இறுதியில அந்த நபர் தான் தேடும் சின்ன வட்டத்துக்குள்ளேயே சிக்கி தேங்கி விடுகிறார். கெட் ஸ்டக். கரெக்ட். இங்க எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. என்னன்னா, நம்ம கார்ப்பரேட் வாழ்க்கையில நாம ஓடுறதே எனக்கான ப்ரமோஷன், எனக்கான இன்கிரிமெண்ட்னு தானே. ஆமா, அதுதானே பிராக்டிகல் ரியாலிட்டி. ஆமா, சுயநலம் எல்லாமே எப்படி பொழைக்கிறது? நாம எல்லாரும் நமக்கானதே, நம்ம குடும்பத்துக்கானதே முதல்ல தேடத்தானே செய்வோம். எனக்கு என்ன கிடைக்கும்னு யோசிக்கிறது ஒரு அடிப்படை மனித இயல்பு தானே. அப்புறம் ஏன் ஆசிரியர் அத லோயஸ்ட் ஸ்ட்ராட்டா, அதாவது மிக கீழான நிலைன்னு சொல்றார்? அந்த சீமிங் பெனிஃபிட், தோற்ற அளவிலான லாபம்னு ஏன் சொல்றார்? நம் சுயநலம் எப்படி நமக்கே ஒரு வலையா மாறுது? இது நம்ம கொஞ்சம் ஆழமா மனோதத்துவ ரீதியா அணுகணுங்க. நீங்க சொல்ற மாதிரி தன்னை தற்காத்துக்கிறது, அதாவது செல்ஃப் பிரிசர்வேஷன் மனித இயல்புதான். ஆனா அதுவே முழு வாழ்க்கையா மாறும்போது என்ன ஆகுதுன்னு ஆசிரியர் சொல்றார். எங்க ஆகுது? சுயநலம் அப்படிங்கிறது ஒரு சின்ன குட்டை மாதிரி. ஒரு குட்டையில தண்ணி இருக்கும்போது அது பாதுகாப்பா எந்த அலைகளும் இல்லாம தனக்கான ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி தோணும். அதுதான் ஆசிரியர் சொல்ற அந்த சீமிங் பெனிஃபிட். ஓ, ஒரு பொய்யான பாதுகாப்பு உணர்வு. அதேதான். அதாவது இதுல எனக்கு லாபம் இருக்கிற மாதிரி, நான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். நீங்க கார்ப்பரேட் உதாரணம் சொன்னீங்க இல்லையா? ஆமா. நான் மட்டும் முன்னுக்கு வரணும், எனக்கு மட்டும் பதவி உயர்வு கிடைக்கணும்னு ஒருத்தர் ஓடும்போது ஆரம்பத்துல அவர் ரொம்ப சாமர்த்தியசாலி மாதிரி ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் உருவாகும். அது ஒரு தற்காலிகமான நிம்மதியை கொடுக்கும். ஆனா ஓடாத தண்ணி, எந்த புதிய வரவும் இல்லாத வெளியும் போகாத குட்டை தண்ணி கொஞ்ச நாள்ல என்ன ஆகும்? கண்டிப்பா தேங்கி பாசி பிடிச்சு நாற்றம் எடுத்து போயிடும். எக்ஸாக்ட்லி. அது போலதான் மனிதர்களோட சுயநலமும். நான், எனது, ஏன் குடும்பம்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே ஒருத்தன் யோசிக்கும்போது காலப்போக்கில் அந்த சின்ன வட்டத்துக்குள்ளேயே அவன் மனதளவுல சிறைப்பட்டுடுவான். அதான் ஆசிரியர் கெட் ஸ்டக் டு வாட் ஹி சீக்ஸ்ன்னு சொல்றாரு. தான் உருவாக்குன வலையில தானே மாட்டிக்கிறது. ஆமாங்க, எதை தேடி ஓடுறானோ அந்த பொருளுக்குள்ளேயே அவன் மாட்டிக்கிறான். இத இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்தோட ஒப்பிட்டு பாருங்க. நம்ம ஸ்மார்ட் போன்ல மணிக்கணக்கா டூம் ஸ்க்ராலிங் பண்றோம். ஆமா, ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அடுத்தடுத்து ஏதாவது புதுசா சுவாரஸ்யமா கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருக்கும். அந்த நிமிஷத்துல மூளையில சுரக்கிற டோபமைன் நமக்கு ஒரு சீமிங் பெனிஃபிட், அதாவது லாபம் மாதிரி தோணுது. ஆனா கடைசியில அந்த போனுக்குள்ளேயே, அந்த ஸ்கிரீனுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை முடங்கி போயிடுது. நாம அதுக்குள்ள ஸ்டக் ஆயிடுறோம். ரொம்ப உண்மையான வார்த்தைகள். ஆசிரியர் இதை ஏன் லோயஸ்ட் ஸ்ட்ராட்டான்னு சொல்றாருன்னா, மனிதர்களோட முழு திறனும் ஆற்றலும் அந்த சுயநலத்தால முடக்கப்படுது. ஒரு மனிதன் தன்னோட அறிவாலேயோ உழைப்பாலேயோ எத்தனையோ பேரோட வாழ்க்கையில ஒளியேத்த முடியும். ஆனா அவனோட சுயநலம் அவனை ஒரு சின்ன கூட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிடுது. அதனாலதான் சுயநலத்துல கிடைக்கிற லாபம் ஒரு உண்மையான லாபம் கிடையாது, அது ஒரு பெரிய மாயைன்னு சொல்றாரு. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில நாமளே நமக்கு ஒரு சின்ன வட்டத்தை போட்டுக்கிட்டு, இதுதான் என் உலகம், இதுதான் என் பாதுகாப்புன்னு எவ்வளவு நாள்,
எந்த வளர்ச்சியும் இல்லாம தேங்கி நின்னு இருக்கோம். கண்டிப்பா எல்லாரும் ஒரு கட்டத்துல அப்படி இருந்திருப்போம். ஆமா. குட்டையா தேங்கி நிக்கிறத விட, கடலோட கலக்கிற மழைத்துளியா இருக்கிறது எவ்ளோ பெரிய விடுதலைய கொடுக்கும்னு இப்ப தெளிவா புரியுது. சரி, இந்த சுயநலத்துல தேங்கி நிக்கிறதுக்கு நேர்மாறா, தன்ன அர்ப்பணிக்கிறது மூலமா ஒருத்தர் எப்படி பரிணாம வளர்ச்சி, அதாவது எவல்யூஷன் அடையறாருன்னு விளக்க ஆசிரியர் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் பரிச்சயமான ஒரு உணர்வுபூர்வமான உதாரணத்த முன்வைக்கிறார். என்ன உதாரணம் அது? அத நான் படிக்கிறேன். The mother gives her all to the baby, thereby she evolves in motherhood. Even so, the dedicated person to divinity evolves in divinity. ரொம்ப அழகான வரி. அதாவது ஒரு தாய் தன் குழந்தைக்காக தன்னிடமுள்ள எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறாள். அதன் மூலம் அவள் தன் தாய்மையில் ஒரு பரிணாம வளர்ச்சி அடைகிறாள், இவால்வ்ஸ். அதே போலதான் தெய்வீகத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்பவர் அந்த தெய்வீக நிலையிலேயே பரிணாம வளர்ச்சி அடைகிறார். ம், இங்கே நாம ஒரு தர்க்க ரீதியான விவாதத்தை முன்வைக்கணும். பரிணாமம் எவல்யூஷன் அப்படின்னாலே டார்வின் தியரி படி சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டெஸ்ட் அப்படின்னு தான் நாம படிச்சிருக்கோம். ஆமா, சயின்ஸ் அதான் சொல்லுது. அதாவது யார் தனக்கானத அடிச்சு பிடுங்கி சேர்த்துக்கிறாங்களோ, யார் தங்களை தற்காத்துக்கிறாங்களோ அவங்க தான் தப்பிப்பாங்க. ஆனா இங்க ஆசிரியர் நேர்மாறா தன்னை கரைச்சுக்கிற, தன்னோட தூக்கத்தை தொலைக்கிற, தன்னோட நேரத்தை கொடுக்கிற ஒரு தாய் தான் இவால்வ் ஆகுறான்னு சொல்றார். உயிரியல் ரீதியான பரிணாமத்துக்கும் ஆசிரியர் சொல்ற இந்த ஆன்மீக பரிணாமத்துக்கும் என்ன வித்தியாசம்? அர்ப்பணிப்பு எப்படி ஒரு வளர்ச்சியா இருக்க முடியும்? அது ஒரு இழப்பு தானே? இது ரொம்ப அற்புதமான ஒரு ஒப்பீடுங்க. டார்வின் சொல்ற உயிரியல் பரிணாமம் அப்படிங்கிறது வெறும் உடலமைப்பு மற்றும் தப்பிப்பிழைத்தல், அதாவது சர்வைவல் சம்பந்தப்பட்டது. மிருகங்களுக்கு அதுதான் தேவை. ஓகே. ஆனா மனிதர்களோட பரிணாமம் அப்படிங்கிறது உடல் சார்ந்ததை தாண்டி உணர்வு மற்றும் அறிவு சார்ந்தது. இந்த இடத்துல தான் நாம அர்ப்பணிப்ப, அதுக்குள்ள இருக்கிற உளவியலை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். ஒரு பெண் தாயாகும்போது அவங்க மூளையிலையும் மனசுலயும் என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவங்க மொத்தமா மாறிடுறாங்க. ஆமா, அதுவரைக்கும் நான் என் அழகு, என் நேரம், என் கேரியர்னு இருந்த அவளோட சிந்தனை என் குழந்தைன்னு இன்னொரு உயிருக்காக விரியுது. தன் குழந்தைக்கு பாலூட்டும் போதும் இரவெல்லாம் முழிச்சு பார்த்துக்கும் போதும் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது நினைப்போம். ஆனா அந்த தாய்க்கு அது கஷ்டம் கிடையாது. அது அவங்களோட உணர்வு நிலையோட ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி. அதாவது அவங்க அத ஒரு சுமையா நினைக்காம, அது அவங்களோட அடையாளத்தோட ஒரு நீட்சியா, ஒரு எக்ஸ்டென்ஷனா பாக்குறாங்கன்னு சொல்றீங்களா? மிகச் சரியா சொன்னீங்க. தன்னோட குழந்தை தன்னிடமிருந்து வேறானது இல்லைங்கிற அந்த முழுமையான இணைப்பு வரும்போது அவங்க செய்யற எந்த தியாகமும் இழப்பா தெரியாது. கரெக்ட். பலவந்தமா உன்னை பறி கொடுத்தா அது இழப்பு. ஆனா அன்பாலையும் முழுமையான புரிதலாலையும் உன்னை கொடுக்கும்போது அது ஒரு ஆன்மீக மற்றும் மனரீதியான விரிவாக்கம். இங்க ஆசிரியர் சொல்ற இவால்வ்ஸ் என்கிற வார்த்தை ரொம்ப ஆழமானது. ஆமா, அது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு சாதாரண பெண் என்கிற நிலையிலிருந்து பொறுமை, அளவற்ற அன்பு, சுயநலமின்மைன்னு எத்தனையோ புதிய குணங்கள் மலர்ந்து தாய்ங்கிற உன்னதமான பரிணாமத்தை அவங்க அடையறாங்க. கொடுக்க கொடுக்க உங்க குறையல அவங்க பெருவுருவம் எடுத்து வளர்றாங்க. இதேதான் ஆசிரியர் தெய்வீகத்துக்கும் ஒப்பிடுறாரு. அப்போ தெய்வீகத்துல பரிணாமம் அடையறதுன்னா என்ன? கோவிலுக்கு போறதோ சடங்குகள் செய்யறதோ மட்டும் இல்லையா? அதையெல்லாம் தாண்டிய ஒரு நிலை அது. ஒருத்தர் தன்னை ஒரு பெரிய நோக்கத்துக்கு, அது உலகத்து மேல கொண்ட அன்பா இருக்கலாம், ஒரு சமூக சேவையா இருக்கலாம், அல்லது அறிவியல் கண்டுபிடிப்பா கூட இருக்கலாம். தன்னை முழுமையா அர்ப்பணிக்கும்போது அவர் தன் குறுகிய மனித நிலையிலிருந்து விடுபடுறார். ஓ, அந்த நான் என்கிற வட்டத்தை உடைக்கிறார். எக்ஸாக்ட்லி. அவர் எந்த பெரிய விஷயத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கிறாரோ அந்த விஷயமாவே அவர் மாறிடுறார். அதுதான் இவால்வ்ஸ் இன்டு டிவினிட்டி. எப்படி மழைத்துளி கடலா மாறுதோ, எப்படி ஒரு பெண் தாயா மாறுறாளோ, அதே போல ஒரு சாதாரண மனிதன் தன்னோட சுயநலத்தை விட்டுட்டு செயல்படும்போது அவன் தெய்வீக நிலைக்கு பரிணாம வளர்ச்சி அடைகிறான். இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டெஸ்ட் அப்படிங்கறத தாண்டி மனித குலம் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் யாரோ ஒருத்தர் தன்னோட சுயநலத்தை விட்டுட்டு மத்தவங்களுக்காக தன்னை அர்ப்பணிச்சதுதான். தாயோட அன்பை எவ்வளவு அழகா ஆழமா தெய்வீக அர்ப்பணிப்புக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கார் ஆசிரியர். ஆமாங்க, அந்த ஒப்பீடு மனசை தொடர மாதிரி இருக்கு. இந்த ஒட்டுமொத்த அர்ப்பணிப்பு தத்துவத்தையும் நாம இதுவரைக்கும் பேசின அத்தனை விஷயங்களையும் ஒரே வரியில சுருக்கி சுவாமி விவேகானந்தரோட ரொம்ப புகழ்பெற்ற மேற்கோளோட இந்த உரையாடலை ஆசிரியர் நிறைவு செஞ்சிருக்காரு. அந்த விவேகானந்தர் கூட்டு என்னங்க? அதை நான் படிக்கிறேன். They alone live who live for others. The others are more dead than alive.
விவேகானந்தா. கூஸ்பம்ஸ் வருது இதை கேட்கும்போதே. ஆமா. அதாவது மற்றவர்களுக்காக வாழ்பவர்களே உண்மையில் வாழ்கிறார்கள். மற்றவர்கள் உயிரோடு இருப்பதை விட இறந்தவர்களுக்கே சமம் என்ற விவேகானந்தரின் சக்தி வாய்ந்த வரிகள். இந்த வரிகள் நேரடியாக நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. நிச்சயமா. விவேகானந்தரோட இந்த வாரிகள் ஒரு மிகப்பெரிய சாட்டையடி மாதிரி. நாம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? நாம மூச்சு விடுறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், சம்பாதிக்கிறோம். இதெல்லாம் நடக்கிறதால நாம உயிரோடு இருக்கோம்னு நினைக்கிறோம். அது ஒரு மெக்கானிக்கலான வாழ்க்கை. ஆமா. அது வெறும் உயிரியல் ரீதியான வாழ்க்கை மட்டும்தான். உண்மையான வாழ்க்கைங்கிறது அது இல்ல. ஒருத்தன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி, அவன் வாழ்க்கை இன்னொரு உயிருக்கு எந்த விதத்திலயாவது பயன்படலன்னா, அவன் உயிரோட இருந்தாலும் ஒரு நடமாடும் சடலத்துக்கு சமம்னு விவேகானந்தர் ரொம்ப கடுமையா சொல்ற அப்படிங்கறதுல தான் அடங்கியிருக்கு. இந்த ஒட்டுமொத்த பக்கத்தோட சாராம்சமே இதுதான். இந்த சின்ன பக்கத்துலேருந்து இன்னைக்கு நம்ம எவ்வளோ ஆழமான விஷயங்களை விவாதிச்சிருக்கோம். மழைத்துளி கடலாவதையும், ஒரு குட்டை தேங்கி போவதையும், சுயநலம் எப்படி நமக்கே ஒரு வலையா மாறுதுங்கிறதையும், ஒரு தாய் தன் பரிணாமத்தை அடையறதையும் ரொம்ப தெளிவா பார்த்தோம். ஒரு பக்கம் படிச்சாலும் அது ஒரு வாழ்க்கை பாடமா அமைஞ்சிருச்சு. கண்டிப்பா. இந்த உரையாடலின் இறுதியில் நேராகிய உங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனையை விட்டுட்டு போக விரும்புறேன். நம்ம ஆரம்பத்துல மழைத்துளியும் கடலும் பத்தி பேசணும், குட்டை பத்தியும் பேசணும். ஆனா இதை யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன குட்டையில தேங்கி நிக்கிற தண்ணி கூட ஒரு கட்டத்துல சூரிய வெப்பத்தால ஆவியாகி மறுபடியும் மேகமா மாறி ஒரு நாள் மழையா பெய்து கடலோட கலக்கதான் போகுது. வாவ், இது ரொம்ப ஆழமான ஒரு பாயிண்ட். அதாவது நம்மளோட இந்த சுயநலம், எனக்கான தேடல் எல்லாமே ஒரு தற்காலிகமான தேக்க நிலை தான். எப்படியும் ஒரு நாள் நாம அந்த பிரம்மாண்டமான கடலோட இணையத்தான் போறோம். அப்படி இருக்கும்போது எதுக்காக வீணா இந்த சின்ன குட்டைக்குள்ளேயே உழண்டுகிட்டு இருக்கணும்? உங்களோட அன்றாட வாழ்வில எந்த சிறிய செயலில் உங்களை ஒரு மழைத்துளியாக மாற்றிக்கொள்ள முடியும்? அருமையான கேள்வி. உங்களை அந்த பெரிய கடல்ல விழவிடாம தடுத்துக்கிட்டு இருக்கிற உங்க சுயநலம் என்ன? எந்த பெரிய கடலுக்காக உங்க சிறு சுயநலத்தை விட்டு கொடுத்து உங்களை விரிவுபடுத்திக்க போறீங்க? இந்த கேள்வியோட இன்றைய தேடலை நிறைவு செய்றோம். நீங்க குட்டையா தேங்கி இருக்க போறீங்களா? இல்ல பிரம்மாண்டமான கடலா மாறப் போறீங்களா? சிந்திப்போம்.